இன்றைய வானிலை அறிக்கை. யாழ்ப்பாண பல்கலைக்கழக இன்றைய வானிலை அறிக்கை. யாழ்ப்பாண பல்கலைக்கழக புவியியல் துறை பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜா அவர்கள் வெளியிட்டிருக்கும் வானிலை அறிக்கை 15/12/2025 திங்கட்கிழமை இரவு 11 மணியளவில் இது வெளியிடப்பட்டிருக்கிறது. வங்காள விரிகுடாவில் இலங்கைக்கு தென்கிழக்காக புதிய காற்றுச் சுழற்சி ஒன்று உருவாகியுள்ளது. இது தற்போது உகந்தையில் இருந்து 408 கிலோமீட்டர் தென்கிழக்காக அமையும் பெற்றுள்ளது. இதேவேளை இலங்கையின் தென் பகுதியை மையம் கொண்டு கீழ் வளிமண்டல தளம்பல் நிலை ஒன்றும் உருவாகியுள்ளது. இதன் காரணமாக இன்று நள்ளிரவு அல்லது நாளை அதிகாலை 16/12/2025 முதல் வடக்கு, கிழக்கு, மத்திய, ஊவா, தெற்கு, வடமத்திய மாகாணங்களுக்கு மிதமானது முதல் கனமானது வரை மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது. ஒரு சில இடங்களில் மிக கனமழையாக கிடைக்கும் வாய்ப்புள்ளது. இந்த மழை எதிர்வரும் 19/12/2025 வரை தொடரும் வாய்ப்புள்ளது. இந்த மழை நாளை மறுதினம் 17/12/2025 நாட்டின் பெரும்பாலான பகுதிகளுக்கு கிடைக்கும் வாய்ப்புள்ளது. குறிப்பாக வடக்கு, கிழக்கு, ஊவா, மத்திய, வடமத்திய, சபரகமுக மற்றும் மேற்கு மாகாணங்களின் பல பகுதிகளுக்கும் எதிர்வரும் 17/12/2025 அன்று கன மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது. இதேவேளை நாளை முதல் 16/12/2025 வடக்கு, கிழக்கு, ஊவா மற்றும் தென் மாகாணங்களின் கரையோர பகுதிகளுக்கு சற்று பலமான காற்றம் வீசும் வாய்ப்புள்ளது. குறிப்பாக மணிக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த காற்றுச் சுழற்சி இலங்கைக்கு தென்கிழக்காக நிலவுவதாலும் இக்காற்றுச் சுழற்சி மேற்கு வடமேற்கு திசை நோக்கி நகரும் என்பதாலும் இலங்கையின் தென்பகுதியை மையம் கொண்டு கீழ் வளிமண்டல தளம்பல் நிலை நிலவுவதாலும் மத்திய, ஊவா மற்றும் சப்ரகமு மாகாணங்கள் சற்று கனமழை பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாக கண்டி, மாத்தளை, நுவரெலியா, பதுளை, கேகாலை, குருநாகல் மாவட்டங்களின் சில பகுதிகளில் நிலச்சரிவு அனர்த்தங்கள் நிகழ்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆகவே மேற்கூறிய மாவட்டங்களில் உள்ள மக்கள் நாளை முதல் 16/12/2025 முதல் எதிர்வரும் 19/12/2025 வரை கனமழை மற்றும் அதனோடு இணைந்த நிலச்சரிவு தொடர்பில் அவதானமாக இருக்குமாறு எச்சரிக்கை உணர்வோடும் இருப்பதும் அவசியம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. வடக்கு, கிழக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்கள் உட்பட்ட நாட்டின் பல பகுதிகளிலும் உள்ள பல குளங்கள் வான் பாய்ந்து கொண்டிருக்கின்றன, வான் பாயும் நிலையில் உள்ளன. இதனால் அடுத்து வரும் நாட்களில் கிடைக்கும் மழை இந்த குளங்களின் வான் பாயும் நீரை அளவை அதிகரிக்கக்கூடும். இதேவேளை நாட்டின் பல இடங்களிலும் குறிப்பாக வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் நிலவும் நிரம்பு நிலையை எட்டியுள்ளதனால் மேலதிகமாக கிடைக்கும் 75 மில்லிமீட்டர் மழை கூட சில தாழ்நில பகுதிகளில் வெள்ள அனர்த்தத்தை உருவாக்கும் வாய்ப்புள்ளது. எனவே இது தொடர்பாக அவதானமாக இருப்பது அவசியம். இதேவேளை இலங்கையின் கிழக்கு, தென்கிழக்கு, தெற்கு, தென்மேற்கு ஆழ்கடல் பகுதிகளுக்கு பல நாட்காலங்களில் மீன்பிடி நடவடிக்கைகளுக்காக சென்றுள்ளவர்கள் வேகமான காற்று மற்றும் அதிக உயரம் கொண்ட கடல் அலைகள் தொடர்பில் அவதானமாக இருப்பது சிறந்தது. யாழ் பல்கலைக்கழக புவியியல் துறை பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜா அவர்களால் 15ஆம் திகதி இரவு 11 மணி அளவில் வெளியிடப்பட்டிருக்கும் வானிலை அறிக்கை.